ஒண்ணு சிவன் கோவிலா இருக்கும், இல்லைன்னா பெருமாள் கோவிலா இருக்கும். இந்த கோவில்ல எப்படி இருக்குன்னா சிவனும் இருக்காரு, அவருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா பெருமாளும் இருக்காது. அதாவது ஒரே கோவில்ல ஒரே இந்த வளாகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சிவனையும் நம்ம பார்க்கலாம், பெருமாளையும் பார்க்கலாம். இது ஒரு சைவ வைணவ ஒற்றுமையை ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கோவிலா இந்த கோவில் விளங்குதுங்க. அதுதான் இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அம்சம். இங்க பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண சுவாமி அப்படின்ற திருநாமத்துல இங்க பெருமாள் அழைக்கப்படுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி பெருமாளோட மடியில லட்சுமி தாயார் அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிலைமைப்பு பெரிதளவுல வேற இடங்கள்ல கிடையாது. இந்த கோவில்ல இருக்கிறது இது ஒரு சிறப்பம்சம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா நம்ம பெருமாளோட மடியில லட்சுமி தாயார் அமர்ந்திருக்காரு. அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பயும் உங்களுக்கு தெரியும், அவங்களோட வாகனமான அந்த கருடாழ்வார் அவங்கள வணங்கிய நிலையில இருக்கக்கூடிய அந்த கருடாழ்வார் இருக்காங்க. அப்போ இங்க பெருமாள் இருக்காரு, அங்க சிவன் இருக்காரு. அப்போ நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ஒரே இடத்துல பெருமாளையும் வழிபடலாம், அதே நேரத்துல சிவனையும் வழிபடலாம்.